பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழனாக இருக்க விரும்புகிறார். அவர் மோடியையும் பெருசா பகச்சிக்க விரும்பல, இங்க ஸ்டாலினையும் பெருசா பகச்சிக்க விரும்பல. எல்லாமே ஒன்றிய அரசுன்னு பேசுறாரு. அப்படிதான் பேசுவார். அது வார்த்தை சொல்லாடலைங்க. அதுக்கு ஒன்றும் பெரிய மரியாதை எல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சது ரொம்ப தமிழ்நாட்டுக்குள்ள பொதுவெளியில பேசுறவங்க, செயல்படுறவங்க மோடி எதிர்த்து பேச முடியும். ஸ்டாலினை எதிர்த்து பேசுறாங்கன்னா அவங்களுக்கு நிறைய சிக்கல்கள் வரும். இன்னும் கட்சி சார்ந்த கூட்டங்கள் எதுவும் ஆரம்பிக்கல. இன்னைக்கு ஆரம்பிச்சது தாவேகா சார்பாகவா, விஜய் நற்பணி மன்ற சார்பாக? அப்ப தாவேகா சார்பான நீங்க அரசியல்வாதியா தானே வரீங்க. அரசியல்வாதியா வரீங்கன்னா அரசியல் பிரச்சனை பேசுங்க. அரசியலுக்கான மேடை இது இல்ல. என்னங்க அவர் நழுவி போறாருங்க. அவரு நழுவி போறாரு. அவரு திமுகவுக்கு எதிராக தான் ஒரு அரசியல் இருக்கும். உங்களுடைய ஆப்வியஸ்லி வேற யாருக்கு எதிராக இருக்கும் நீங்க எல்லாம் சொல்றீங்க? பாஜக தமிழ்நாட்டில் எங்கெங்க இருக்கு பாஜக? அவர் தான் நான் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு வரல, அசம்பிளி எலெக்ஷன் வரேன்னு சொன்னப்பே அவரோட குறி தமிழக அரசியல்னு தெரியுது. நீங்க அவர் கூர்ந்து கவனிக்கிற வரைக்கும் அப்படிதான் தெரியும். வேற எப்படி இதில் கூர்ந்து கவனிக்கணும், குனிஞ்சு கவனிக்கணும்லாம், உட்காந்து கவனிக்கணும் அவசியமே கிடையாது. குறைஞ்சபட்சம் அறிவு இருந்துன்னா, கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா, காதை விரிச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் அசம்பிளி எலெக்ஷன் தான் வரப்போறேன்னா யாருக்கு? திமுகவுக்கு ஜால்ரா போடுறதுக்கு வரியா, இல்லை நான் மாற்றுன்ட்டு வரியா? ஆப்வியஸ்லி திமுக எதிரான அரசியல் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டோட பிரதான கட்சி யாருங்க? திமுக. அப்போ ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சு வரான்னு சொல்றான்னா அவன் யாருக்கு எதிராக வரப்போறான்? அண்ணா திமுக பவர்லேயே இல்லைங்க. அவன் கட்சி உடஞ்சு கிடக்குது, செதறி கிடக்குது. ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு நான் வரேன் 26ல் நான் வரேன், நான் முதலமைச்சர் கனவுன்னு சொல்றாங்கல்ல உங்க ஆளுங்க, அது நடக்குதோ நடக்கலையா? அப்போ யாருக்கு எதிராக வராரு? அவர் திமுக எதிராக அரசியல் பண்ண வராருன்னு சொல்றதுலேயே உங்களுக்கு என்ன இவ்வளோ தயக்கம்? நான் இவ்வளவு சொன்ன பிறகு நீங்க ஏன் மௌனமா இருக்கீங்க? உங்களுக்கு எதுக்கு திமுக இவ்வளவு முட்டு கொடுக்குற வேலை? விஜய் திமுக என்ன ஒரே நிமிஷம் சார், கொள்கைலாம் ஒரு பக்கம் இருக்கணும் சார். விஜய் அதிமுகவுடைய வாக்குகளை வாங்க சார், ஒரு நிமிஷம் சார். விஜய் திமுக எதிராகத்தான் அரசியலுக்கு வருகிறார் என்று சொல்லுவதில் உங்களுக்கு ஏன் இவ்வளவு? எனக்கு தெரியல சார். அப்ப தெரியலன்னு நீங்க தெரியலன்னு சொல்லாதீங்க. நீங்க ஜேர்னலிஸ்ட், நீங்க நடிக்கிறீங்க, நீங்க நல்லா நடிக்கிறீங்க, நீங்க திமுக முட்டு கொடுக்குறீங்க. பவர்லயே இல்லங்க, வாக்குகள் இருக்குல்ல சார். அதிமுக பவர்ல இருந்தா தான் பேசுறீங்க. ஐயா, அதிமுக பவர்லயும் இல்ல, அதிமுக ஓட்டு உடைஞ்சிருக்கு. நான் ஆட்சியை பிடிக்க போறேன்னு அவர் சொல்றாருன்னா யார்? சார் இருங்க சார், திமுகவை நகர்த்திட்டு ஆட்சியை பிடிப்பாரு, அதிமுக நகர்த்திட்டு ஆட்சியை பிடிப்பாரு. ஆட்சியை பிடிக்கணும்னா ரெண்டு பேரையும் நகர்த்தணும் சார். பவர்ல இருக்கிறது யார் சார்? இப்ப பவர்ல இருக்கிற திமுக சார். அதை பேசுங்க சார். பவர்ல நேற்று இருந்தவனை பத்தி பேசாதீங்க சார், இன்னைக்கு இருக்கவனை பத்தி பேசுங்க சார். எடப்பாடி ஜெயலலிதா பீரியட்ல கூட மோடி எதிர்த்து வாய் கிழிய பேசுறீங்கல்ல, ஏன் இங்க ஸ்டாலின் எதிர்த்து பேசுங்களா? உங்களால ஏன் முடியல? நான் 26ல் ஆட்சியை பிடிக்க போறேன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் யாருக்கு சாதகமா, அவர் யாருக்கு த்ரெட்டா வராரு? அந்த த்ரெட் நடைமுறையில் அவ்வளவு. ஆமா, நான் விஜய் திமுகவை வீழ்த்திடுவார் நான் சொல்லல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விஜய் at the maximum அப்படி இருக்கு. That's a perception. Vijay at the maximum could be a disturbing factor, disruptor for DMK. He cannot be a victor. வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு மணி அவர்கள். சார் வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் இன்னைக்கு மாணவர்களை சந்திச்சு பேசும்போது நீட் குறித்த விஷயங்கள், தன்னுடைய நிலைப்பாடு என்ன, நீட் வேணாங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு, கல்வியை மாநில பட்டியலுக்கு திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கிற முக்கியமான விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறத பார்க்க முடியுது. நீட் குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? முதல் முறையாக ஒரு பிரச்சனை, அரசியல் பிரச்சனையை பற்றி பேசியிருக்காரு. இது அரசியல் தான். இது கடந்த முறை பேசும்பொழுது மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுக்கும்பொழுது நான் அரசியல் பேசலைன்னாரு. அப்பயே விமர்சனங்கள் எழுந்தது. இவர் அரசியல் கட்சியின் தலைவராக நின்று கொண்டிருக்கிறார். மாணவர்கள் மத்தியில் பேசும்பொழுது மாணவர்களை இன்று நாடு முழுவதும் பெரிய அளவில் பாதித்திருக்கக்கூடிய நீட் குறித்து இவர் ஏன் பேசவில்லை என்ற விமர்சனம். குறிச்சி கூட டச் பண்ணாரு, நீட்டை டச்சே பண்ணல. கரெக்ட். ஏன் பேசலைன்றது விமர்சனம் எழுந்தது. இவர் நடிகராக இருந்து நலத்திட்ட உதவிகளை கொடுக்கும் பொழுது மாணவர்கள் மத்தியில் நீட் குறித்து பேசாமல் இருந்தால் தவறு கிடையாது. பட் அரசியல் கட்சி தலைவராக வந்த பிறகு அவர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பேசிதான் ஆக வேண்டும். ஏன் அவர் பேசவில்லை அப்படின்ற கேள்வி எழுந்தது. அந்த விமர்சனத்திற்கு பிறகு இன்றைக்கு அவர் முதல் முறையாக அரசியல் கட்சி தலைவராக பரிணமித்த பிறகு நீட் குறித்து பேசியிருக்கிறார். தன்னுடைய நிலைப்பாடு நீட் வேண்டாம் என்பதுதான் சொல்லியிருக்காரு. மாநில அரசு நீட்டுக்கு எதிராக சட்டமன்றத்தில் இயற்றிய தீர்மானத்தை ஆதரிப்பதாக சொல்லியிருக்கார்.
அதிகபட்சமாக மேலே போய் வந்து பொதுப்பட்டியலில் இருக்கிறத வந்து மாநில பட்டியலுக்கு மாற்றணும். அப்படி இல்லைன்னா சிறப்பு பொதுப்பட்டியல், ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படி ஒன்று உருவாக்கணுன்றாரு. அதெல்லாம் ரொம்ப அபத்தமான ஒரு யோசனைகளாக இருக்குது, அதற்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ பட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் பேசியிருக்காருன்றது ஒரு வரவேற்கத்தக்கது. இட்ஸ் அ குட் ஒன். பட் அதை தாண்டி வந்து இது ப்ராக்டிக்கலாக எப்படி வரும் என்ன என்பது வந்து நம்ம வரும் நாட்களில் தான் இதை பார்க்க முடியும். இதோட அடுத்தடுத்த ஸ்டேஜில் அவர் என்ன பேச போகிறாரு. ஏன்னா இந்த ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்டுன்றது வந்து ஒரு யோசனையாக அவர் ஃப்ளோட் பண்ணுறாரு. இது வந்து அவருக்கு ஒரு டீம் ஆஃப் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கன்னு நான் கேள்விப்படுறேன், ரிட்டையர்டு பியூரோக்ராட்ஸ். அவங்க வாயிலேருந்து தான் இந்த மாதிரியான யோசனைகள் வந்திருக்கும். இதோட ஃபீஸிபிலிட்டின்றது, இதனுடைய சாத்தியக்கூறு என்பது மிக மிக குறைவு. அதனால் அவர் இந்த யோசனையை சொன்னது என்பது வந்து ஐ திங்க் இது வந்து ஒரு பிளேயிங் டு த கேலரிஸ் தான் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா. நீங்கள் வந்து இது ஒன்றும் நடைமுறையில் வரப்போகிறது கிடையாது. மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்பதுடன் அவர் நிறுத்தியிருக்க வேண்டும். ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்னா யாருக்கு அதிக அதிகாரம்? மாநில பட்டியலில் மாநில அரசுக்கு தான் அதிகாரம், மத்திய பட்டியலில் மத்திய அரசுக்கு அதிகாரம். பொதுப்பட்டியலில் மாநிலத்துக்கும் மத்திய அரசுக்கும் வேறுபாடு வந்ததுன்னா மத்திய அரசு தான் ஃபைனல் வேர்டு. கிளியராக இருக்குது, டெமார்கேஷன் கிளாஸிஃபிகேஷன் கிளியராக இருக்குது. இதில் 4th கேட்டகரியை கொண்டு வரணுன்றீங்க. அதில் 2 விஷயம். முதல்ல 4th கேட்டகரியை கான்ஸ்டியூஷனில் இன்சர்ட் பண்ணுறது முடியாத காரியம், அப்சல்யூட்லி இம்பாசிபிள். எனக்கு தெரிஞ்ச அரசியலமைப்பு சாசனத்தில் அந்த மாதிரிலாம் செய்ததாக மருதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படின்னு தான் அந்த ப்ராசஸ், அது பெரிய ப்ராசஸ். ரெண்டாவது, ஓகே ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்ததுன்னா இதே த சேம் ப்ராப்ளம் கண்டினியூஸ்னா யாருக்கு அதிக அதிகாரம்? மாநில பட்டியலுக்கு அதிக அதிகாரம், மாநிலத்துக்கு அதிக அதிகாரமாக கல்வியை கொண்டு வாங்கங்கிறத அவர் முன்வைக்கிறதா இருக்குது. அந்த கிளாஸிஃபிகேஷனே முடியாது இப்போ. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கே ஒழிய கான்ஸ்டிடியூஷனில் உள்ள கிளாஸிஃபிகேஷனில் அடிஷ்னலாக கிளாஸிஃபிகேஷன்ஸை சேர்த்தாங்களான்னு என்னுடைய லிமிட்டட் நாலேஜ் கட்டின வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. இதுவே அவருடைய நோக்கத்தை வந்து நம்ம சந்தேகப்பட வேணாம். பட் இது வந்து நடைமுறையில் அறவே சாத்தியமற்றது. அவர் வந்து நான் உறுதியாக சொல்ல முடியும். அதுவும் இப்போ இருக்க கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அவர் வந்து புதுசாக ஒரு கேட்டகரியை கேட்குறாரு. அது இட்ஸ் அ வெரி ஹைலி ப்ராபபிள். அதாவது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல்னு அரசியலமைப்பு சாசனத்தில் உருவாக்கும் பொழுது எத்தனை நாட்கள் விவாதங்கள் நடந்தது, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட்ஸ்ன்றதெல்லாம் பார்த்தவங்களுக்கு புதுசாக அதை ஒன்று சொருகணும்னா வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் இருக்காது, நிறைய சப்ஜெக்ட்ஸ்க்கு அதுக்குள்ளே வரும். ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்டுக்குள்ளே நிறைய சப்ஜெக்ட்ஸ் வரும். தட் இஸ் 2 பட்டியல்லையும் இருக்கலாம். பட் இன் கேஸ் ஆஃப் டிஃப்ரென்சஸ் வந்து மாநிலங்களுக்கு தான் அதிகாரம்னு சில விஷயங்களை மட்டும் அதில் கொண்டு போங்கன்றார் அவர். இதெல்லாம் இன்றைக்கி மோடி கவர்மெண்ட் வந்து எல்லா அதிகாரங்களையும் தன்மையப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது, மாநில உரிமைகளை வந்து பறித்து மத்திய பட்டியலை கொண்டு போயிட்டு இருக்கும்போது அல்லது பொதுப்பட்டியலை கொண்டு போயிட்டு இருக்கும்பொழுது இதெல்லாம் வந்து அறவே சாத்தியமற்ற ஒன்று. இது கிளியர் பியூரோக்ராட்டோட ஒரு அட்வைஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் லாபியோட அட்வைஸ். இது வந்து மோடி கவர்மெண்ட்டை பகச்சிக்க கூடாது, மோடி கவர்மெண்ட்டை சாஃப்டன் பண்ணணுன்றதுக்காக கிளியராக தெரியுது. நீட் வேணான்னு ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அது சொல்கிறாரு. இல்லை அதுதான் நீங்கள் அதை ரொம்ப நுட்பமாக பார்க்கணும். இந்த ஆலோசனை பியூரோக்ராட்ஸ் கொடுத்த ஆலோசனை என்பது க்ளீனாக தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து விஜய் அவர்களுக்கு வந்து இது வரைக்கும் அந்த பக்குவப்பட்ட ஒரு அரசியல் சாசனம் குறித்த அரசியல் குறித்த புரிதல் இருப்பதாக நான் கருதவில்லை. நான் குறைச்ச மதிப்பிடல யாரையும். பட் இது வந்து கிளியர்லி வந்து பியூரோக்ராட்ஸோட அட்வைஸ். நவ் இந்த பாயிண்ட் வந்து அவர் பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழனாக இருக்க விரும்புகிறார். அவர் மோடியையும் பெருசாக பகச்சிக்க விரும்பலை, இங்கே ஸ்டாலினையும் பெருசாக பகச்சிக்க விரும்பலை. எல்லாமே ஒன்றிய அரசுன்னு பேசுகிறார், அப்படி தான் பேசுவார். அது வந்து வார்த்தை சொல்லாடலைங்க, அதுக்கு ஒன்றும் பெரிய மரியாதைலாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அது ரொம்ப சொல்லி சொல்லி பழக்கப்பட்டு போன ஒரு விஷயம். அது ஒன்று வந்து அவர் இந்த பக்கம் இருக்காருன்றதை காட்டுதே ஒழிய அந்த பக்கம் அவர் எதிராக போயிட்டாருன்றதை காட்டல. இப்போதைக்கு இவங்களை வந்து நீங்கள் பகச்சிக்க வேணான்னு விரும்புகிறார். இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே பொதுவெளியில் பேசுகிறவங்க, செயல்படுறவங்க மோடி எதிர்த்து பேச முடியும், ஸ்டாலின் எதிர்த்து பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு நிறைய சிக்கல்கள் வரும். யதார்த்தம் அது. இது இந்த காலத்தில் இல்லை, அந்த காலத்தில் இருந்தே எம்ஜிஆர் காலத்துலன்னு சொல்லுவாங்க, இந்திரா காந்தி ஏற்று நீ பேசலாம், கருணாநிதி ஏற்று பேசினா உள்ளூரில் அடி விழும். இந்திரா காந்தி ஏற்று பேசலாம், இவங்களை வந்து எம்ஜிஆரை ஏற்று பேசினா உனக்கு அடி தான் விழுணுவாங்க. அங்கே வந்து நீ நரசிம்மராவை ஏற்று பேசலாம், ஜெயலலிதாவை ஏற்று பேசினா அடி விழுணுவாங்க. எல்லா காலத்துலையும் இருக்கிறது. அன்றைக்கி நீ மோடியை ஏற்று பேசலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டாலினை எதிர்த்து எந்த தளங்களில் நீங்கள் செயல்பட்டீங்கனாலும் உங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகமாக வரும். உங்களை அடிச்சுடுவாங்க, கொண்டுடுவாங்க, ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படின்னு நான் சொல்லலை. அந்த அளவுக்கு போகல, அந்த அளவுக்கு போகவும் போகாது. பட் இங்கே உங்களுக்கு எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டும். அந்த எதிர்ப்புகள் என்பது வந்து தனி மனித கேரக்டர் அசாசினேஷன்ஸாக இருக்கும். ட்ரால் பண்ணுவாங்க,
உங்களுக்கு எதிராக கேம்பெயின் ரன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அதுவும் தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து இந்தியாவிலே மோடி எதிர்ப்பு மிக அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இதில் வந்து மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் இம்மெட்டீரியல். நீங்கள் வந்து மோடி எதிர்த்து, மோடி கவர்மெண்ட் எதிர்த்து, பிஜேபி கவர்மெண்ட், என்டிஏ கவர்மெண்ட் எதிர்த்து இங்கே வந்து எல்லா தளங்கள்லையும் இயங்கலாம், என்ன வேணால் பேசலாம், கொள்ளலாம். அதுக்கு பரிபூர்ண ஃப்ரீடம் இருக்குது. அதே வந்து நீங்கள் மாநில அரசை எதிர்த்து, ஸ்டாலின் கவர்மெண்ட்டை எதிர்த்து எல்லா கட்டங்களையும் நீங்கள் வந்து அந்த அளவுக்கு ஃப்ரீயாக இயங்க முடியுமான்னா இயங்க முடியாது. கடந்த மாணவர் சந்திப்பில் போதை பழக்கங்கள் இங்கே அதிகமாயிடுச்சு, சே நோ டு ட்ரக்ஸ் அப்படிங்கிற விஷயத்த ஒரு உறுதிமொழியாக எடுக்கணும்னு சொன்னதாக இருக்கட்டும், கள்ளக்குறிச்சிக்கு போனதாக இருக்கட்டும், அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது திமுகவுக்கு எதிராக செயல்பட போகிறார் அப்படிங்கிற இது விஷயத்த எல்லாரும் பண்ணுறதுங்க. கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்டை போய் எவன் வேணா நின்று ஏற்று பேசுவான். சே நோ டு ட்ரக்ஸுன்றது யார் வேணால் சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ஜிஓ பாலிடிக்ஸ். நான் இப்பயும் சொல்கிறேன். நீங்கள் கிரவுண்டில் இறங்கி நீங்கள் வந்து பேசணும். நீங்கள் இது வரைக்கும் அவர் பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் என்ஜிஓ பாலிடிக்ஸ் தான். இன்றைக்கி பண்ணது உட்பட இந்த ஒன்றியன்ற வார்த்தையை பிடிச்சிக்கலாம். ரொம்ப நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது இங்கே இருக்க கிளைமேட் அந்த மாதிரி. அது என்னன்னு புரியாமலே பேசுவாங்க. அதனால் கள்ளக்குறிச்சி இன்சிடெண்ட்டை வச்சுக்கிட்டோ, சே நோ டு ட்ரக்ஸ்னு வச்சுக்கிட்டோ, அதை வச்சுக்கிட்டோ வந்து அவர் வந்து திமுகவுக்கு எதிராக வந்து இப்போ இயங்கிட்டார் அப்படின்லாம் சொல்ல வேணாம். அவர் கிரவுண்டில் இறங்கி இன்னும் இஷ்யூஸுக்கு எதிராக மத்திய அரசுக்கு எதிரான பிரச்சனைகள் எவ்வளோ இருக்குதோ, மாநில அரசுக்கு எதிரான பிரச்சனைகளையும் வந்து அதிகமாகவே இருக்குது. அதுக்கு இணையாகவே இருக்குது, நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இன்னும் கட்சி சார்ந்த கூட்டங்கள் எதுவும் ஆரம்பிக்கல. இன்னைக்கு ஆரம்பித்தது வந்து தாவேகா சார்பாகவா, விஜய் நற்பணி மன்ற சார்பாக? தாவேகா சார். அப்போ தாவேகா சார்பானா நீங்கள் அரசியல்வாதியாக தானே வரீங்க. அரசியல்வாதியாக வரீங்கன்னா அரசியல் பிரச்சனை பேசுங்க. அரசியல் பேசத்துக்கான மேடை இது இல்லை அப்படிங்கிற என்னங்க அவர் நழுவி போறாருங்க. அவர் நழுவி போறாரு. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வராரு ஒழி. அப்புறமா ஒரு அடி முன்னால் போனால் 2 அடி பின்னால் வராரு. நீங்கள் இன்னமும் ஃபோர்த் கம்மிங்காக இருக்கணுன்ற நான். நீங்கள் இப்போ கள்ளக்குறிச்சி இன்சிடெண்ட்டில் வந்து யார் காரணம்? மோடி அரசு காரணமா, ஸ்டாலின் அரசு காரணமா? டெஃபினட்டாக தமிழ்நாடு தான். அப்புறம் நீங்கள் வந்து அந்த விமர்சனங்கள் வந்து உங்களுக்கு வந்து சும்மா புத்திமதி சொல்கிறதோட இருந்துட்டு போயிடுமா? கிரவுண்டில் கட்சி நிர்வாக சீர்கேடுன்னு ட்வீட் போட்டாரு. இதுவரைக்கும் தலைவரானதற்கு பிறகு எந்த இஷ்யூலையும் நேரடியாக போகாதவர். இப்போ நான் என்ன சொல்கிறேன், அதிமுக வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்கல்ல, அதுக்கு ஆதரவு தெரிவித்து மற்றவங்க பேசுனாங்க. பிஜேபி கூட எதிர்ப்பு தெரிவித்தது, பாமக கூட கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க போராட்டங்கள்லாம் கூட நடத்தினாங்க. தாவேகா என்ன நடத்துச்சு? அரசியல் கட்சி ஒரு ஸ்டைல் இருக்கும்ல சார். மேபி அவர் இந்த நேரத்துல இன்னும் நம்ம பார்ட்டியை பில்ட் பண்ணல அப்படின்னு நினைச்சிருந்தீங்க. நீங்க நான் சொல்றது கேளுங்க. நீங்க விஜய் நற்பணி மன்றமா இருக்க வரைக்கும் அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்க போறது இல்லை. அரசியல் கட்சியா வந்த பிறகு எல்லா இஷ்யூலையும் கேட்கலங்க. கள்ளக்குறிச்சியில் 65 பேர் செத்து போயிருக்கான், 12 பேர் பார்வை போயிருக்கு, 100கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மாநில அரசு மாவட்ட நிர்வாகம் மூழ்கி முத்தெடுத்திருக்குது ஊழலில். ஒரு பெரிய பிரதான எதிர்கட்சி உண்ணாவிரதம் இருக்காங்க. அதற்கு சிலர் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். உங்கள் நிலைப்பாடு என்ன? குறைஞ்சபட்சம் நீ உண்ணாவிரதம் இந்தியா? அந்த மாதிரி போராட்டங்கள் தான் அரசியல் போராட்டங்கள். அதை புரிஞ்சுக்கோங்க. போராட்ட வடிவங்கள். நான் எல்லா பிரச்சனைக்கும் சொல்லலைங்க. மாநில அரசுக்கு தலைகுனிவை ஏற்படுத்திய பெரிய பிரச்சனை கள்ளக்குறிச்சி பிரச்சனை. அந்த பிரச்சனையில் வந்து நீங்கள் தெருவில் இறங்கி என்ன போராடினீங்க? வாய் வார்த்தையிலே ட்வீட் போடுறது, ஸ்டேட்மெண்ட் விடுறது, அங்கே போய் கழுவியை கட்டி பிடிச்சிக்கிறது கிடையாது பிரச்சனை. நீங்கள் கிரவுண்டில் உங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டி, நீங்கள் ஒரு பார்ட்டி தானே, பொலிட்டிக்கலாக அதுக்கு எதிராக நீங்கள் என்ன அப்ஜெக்ஷனை ரெசிஸ்ட் பண்ணீங்க, ரெஜிஸ்டர் பண்ணீங்க? ஒன்றுமே இல்லையா? நழுவி தானே போகிறீங்க. இது பாருங்க, இந்த அங்கொன்றும் இங்கொன்றுமா இஷ்யூஸை பேசிட்டு கருத்துக்களை சொல்றது அரசியல் இல்லை, கண்டிப்பாக கிடையாது. கிரவுண்டுக்கு வரணும். நான் இது வரைக்கும் அவர் பண்ணது திமுக ஆர்ப்பாட்டம் நடந்தது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும். அதுதான் நான் சொல்ல வரேன். அவங்க ஒரு அதிமுக வந்து ஒரு உண்மையான எதிர்கட்சியாக அவங்க உட்கார்ந்தாங்க. மறைந்த உயிர்களுக்கான அஞ்சலி செலுத்துறது மட்டும் இல்லை, மக்கள் கவனத்தை ஈர்ப்பதற்கான ஒரு அரசியல் கட்சியோட அடிப்படை கடமை என்பது உண்ணாவிரத போராட்டம். மகாத்மா காந்தி காட்டிய வழி நமக்கு அற்புதமான ஒரு வழி. தன்னைத்தானே வருத்தி கொள்வது. காலவரையற்ற உண்ணாவிரதத்தெல்லாம் ஏன் மேற்கொள்கிறாங்க? காலவரையற்ற உண்ணாவிரதம் யாரும் இருக்க முடியாது. பட் அந்த 4 நாள் 5 நாள் ஃபைட்டில் வந்து உங்களுக்கு உலகின் கவனம், ஆட்சியாளர்களின் கவனம் ஈர்க்கப்படும். அந்த மாதிரியான போராட்டங்கள் தான் அரசியல் கட்சிகளோட அடிநாதங்களில் ஒன்றாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வரும்போது நீங்கள் என்ன ஃபைட் பண்ணீங்க? நீங்கள் சரி, நான் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சுன்னு அவர் சொல்லலாம். நீங்கள் தான் சொன்னீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரல, அசம்பிளி எலெக்ஷன் வரீங்கன்னு. இப்போ வர ஆரம்பிச்சிட்டிங்க பாருங்க. நீங்கள் வந்து அசம்பிளி எலெக்ஷன் நெருங்கும் போது தான் இதெல்லாம் பண்ண முடியும்னு கிடையாது. இந்த ரன் அப் டு த எலெக்ஷனே மக்கள் பிரச்சனை கையில் எடுத்து நீங்கள் போராடணும். கிரவுண்டில் களத்தில் இறங்கி நீங்கள் என்ன போராட்டங்களை முன்னெடுத்தீங்க அதை சொல்லுங்கள். மேடையில் பேசுறது, 4 நோட் புக்கை கொடுக்கறது, அங்கே போய் பாதிக்கப்பட்டவங்களை பார்த்துட்டு வர்றது, இது கிடையாது அரசியல். இதெல்லாம் எதோட தொடர்ச்சியாக இருக்கணும்னா உண்ணாவிரத போராட்டங்கள், தெருக்கள் இறங்கி போராடுறது, நீதிமன்றங்களில் வழக்குகளை தொடர்றது.
பத்திரிகைகளில் எழுதுறது, தொலைக்காட்சிகளில் பேசுறது, சமூக வலைதளங்களில் தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகளை சார்ந்த பிரச்சனைகளை எடுத்து பேசுறது, இதுதான் அரசியல் உங்களுக்கு. முதல்ல உங்கள் கட்சியோட மாநாடு நடத்தி நீங்கள் கொள்கைகள் கோட்பாடுகளை அறிவிங்க. இது வரைக்கும் ஒரு மீடியா கிட்ட பேசலை. அது ஒரு பிரச்சனை இருக்குல்ல. முதல்ல மீடியா கிட்ட அவர் பேசணுங்க. எல்லா பிரச்சனைகளை பற்றியும் ஒரு ஸ்டாண்டை தெளிவுபடுத்தணும். எல்லா பிரச்சனையும் நீ வந்து மணிப்பூர் பிரச்சனைலேருந்து ஜார்க்கண்ட் பிரச்சனை வரைக்கும் கேட்கல. தமிழ்நாட்டின் வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படக்கூடிய தமிழ்நாட்டின் அடிப்படை வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகள் குறித்தும் அவர் தன்னுடைய கருத்தை தெரிவிக்க வேண்டும். அப்போ தான் நம்ம அவரை எடை போட முடியும். 1 or 2 இஷ்யூஸில் வச்சு பிட்ஸ் அண்ட் பீசஸில் நீங்கள் எடை போட முடியாது. அவருடைய பிறந்த நாள், அதுக்கு வாழ்த்து சொன்னது, நன்றி சொன்னது, அதெல்லாமும் அரசியல் சார்ந்து பேசினாங்க. திமுகல இருந்து யாருமே வாழ்த்து சொல்லலை விஜய்க்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. இப்போதான் சமீபத்தில் நடந்ததுங்கனால அதையும் பொருட்படுத்தி. ஆமாம், அது முக்கியமான ஒரு நிகழ்வு தான். இதெல்லாம் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தானே சார்? கண்டிப்பாக நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு வந்து வாழ்த்து தெரிவித்தார். ஆனால் நன்றி தெரிவித்து அவங்க திமுகலேருந்து கொடுத்த அறிக்கையில் விஜயோட பேர் இல்லை. அதே மாதிரி விஜயோட பிறந்த நாளைக்கு வந்து எல்லா தலைவர்களும் இன்க்ளூடிங் இந்தியா பிளாக்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தாங்க. காங்கிரஸ்ல ராகுல் காந்தி முதற்கொண்டு இங்கே விடுதலை நம்முடைய செல்வ பெருந்தகை வரைக்கும் சொன்னாங்க. பட் இந்த திமுக தரப்புலேருந்து ஸ்டாலினோ உதயநிதியை சொல்லலை. லாஸ்ட் டைம் உதயநிதி சொன்னார் அவருக்கு. அப்போ இது ஒரு முக்கியமாக கவனிக்கத்தக்க நிகழ்வு. அவர் கிரவுண்டில் வந்து அக்ரஸிவ் பாலிடிக்ஸ்க்கு வரும்பொழுது கண்டிப்பாக திமுக டிஸ்டர்ப் ஆகும். திமுக தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்யும். திமுகவுக்கு எதிராக தான் ஒரு அரசியல் இருக்கும் உங்களுடைய. ஆப்வியஸ்லி வேற யாருக்கு எதிராக இருக்கும் நீங்க எல்லாம் சொல்றீங்க? பாஜக தமிழ்நாட்டில் எங்கெங்க இருக்கு பாஜக? அவர் தான் நான் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு வரல, அசம்பிளி எலெக்ஷனுக்கு வரேன்னு சொன்னப்போ அவரோட குறி தமிழக அரசியல்னு தெரியுது. தமிழக அரசியலில் மெயின் பிளேயர் திராவிட முன்னேற்ற கழகம் தாங்க. அதுவும் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அதிமுக வாக்கு வங்கியில் சரிவு இருக்குது, ஒரு பெரிய சரிவு இருக்குது. ஸோ பிரதான கட்சி பிரதான மெயின் பொலிட்டிக்கல் பிளேயர் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவர் தமிழ்நாட்டில் அரசியலுக்கு வர்றது பிஜேபிக்கு எதிராக, பாமகவுக்கு எதிராக, சீமானுக்கு எதிரானா அபத்தமான பேச்சு. நீங்கள் உண்மையை எதிர்கொள்ள மறுக்கிறீர்கள். அவங்க தமிழ்நாட்டில் அரசியலுக்கு வராருன்னா அவர் திமுக எதிராக தான் வராரு, வேற யாருக்கு எதிராக வராரு? வர முடியும் அவரால். மெயின் பிளேயர் டிஎம்கே தான். அவர் மாற்றா வரன்னு தன்னை சொல்லிக்கிறாரோ இல்லையோ, கண்டிப்பாக அவரோட ஃபோக்கஸ் வந்து டிஎம்கேக்கு எதிராக தான் இருக்கும். அதில் அவர் ஜெயிக்கிறாரு தோக்குறாரு அது வேறு விஷயம். ஜெயிக்கிறதுலாம் ரொம்ப கடினம், நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். பட் அவருடைய அரசியலில் வந்து திமுகவுக்கு எதிராகத்தான் இருக்கும், அப்படித்தான் இருக்க முடியும். நீங்க அவர் கூர்ந்து கவனிக்கிற வரைக்கும் அப்படிதான் தெரியும். வேற எப்படி இதில் கூர்ந்து கவனிக்கணும், குனிஞ்சு கவனிக்கணும்லாம் உட்காந்து கவனிக்கணும்லாம் அவசியமே கிடையாது. குறைஞ்சபட்சம் அறிவு இருந்துன்னா, கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா, காதை விரித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் வேற யாருக்கு எதிராக அவர் வர முடியும் அரசியல். அப்படி வேற யாருக்காவது எதிராக எனக்கு மோடி தான் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு வர்றாருன்னா அது அபத்தமான அரசியல். அதுக்கு தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு தான் மோடிக்கு எதிராக நிற்குது. மோடிக்கு எதிரான அரசியல் வந்து பஸ்ஸு ஃபுல்லாக இருக்குது, ஃபுட்போர்ட்டில் தொங்கின்னு போகிறீங்க. எவன் வேணால் வந்து மோடி ஏற்று பேசலாம். இங்கே அந்த தளம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நிரம்பி வழியுது. ரெண்டாவது இங்கே அவங்களுக்கு 4%, 5%, 10% வரைக்கும் வந்திருக்கு. ஓகே ஃபைன், உங்கள் தேர் நாட் அட் ஆல் பிளேயர்ஸ் இன் தமிழ்நாடு. இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் தான் மெயின் பிளேயர். அடுத்து வரப்போகிறது அசம்பிளி. நான் அசம்பிளி எலெக்ஷன் தான் வரப்போறேன்னா யாருக்கு? திமுகவுக்கு ஜால்ரா போடுறதுக்கு வரியா, இல்லை நான் மாற்றுன்ட்டு வரியா? ஆப்வியஸ்லி திமுக எதிரான அரசியல் தான். இதை நீங்கள் வந்து அங்கீகரிக்கிறதுல, இதை நீங்கள் ஒப்புக்கொள்வதில் என்ன தயக்கம் உங்களுக்கு? இல்லை இப்போ இன்னைக்கு அவர் நீட் பற்றி சொன்ன விஷயங்கள்லாம் இந்த நீட்டு வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட ஒரே பிரச்சனை கிடையாதுங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் நீட் ஒரு பிரச்சனைங்க. நீட்டு மட்டுமே என்ன ஸ்பேஸ் இருக்குன்னு கேட்குறேன் சார். எதுல இப்ப விஜய் வரும்போது என்ன கொள்கைகளுக்கான, அதான் நானும் உங்களை கேட்கறேன். வந்தாதான் அவர் சொன்ன பிறகுதான் தெரியும். ஆனா யாருக்கு எதிராக அவர் அரசியல் பண்ணுவார்னா திமுக எதிராக தான் அரசியல் பண்ண போறாரு. வேற யாருக்கு எதிராக அவர் அரசியல் பண்ண முடியும்? திமுக ஜால்ரா போட்டுக்கிட்டு திமுக வந்து அவர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு அரசியல் பண்றதுக்கு வருவார் அவரு? திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ணுவாரு அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னா இல்லைங்க, நான் உங்களை கேட்கறாங்க. காங்கிரஸ் இல்ல நீங்க ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் ஆதரிக்குது. விடுதலை சிறுத்தைகள் அந்த கதையெல்லாம் வேணாம். இந்த கேள்விக்கு வாங்க, நிறைய நழுவி போவாதீங்க. வேற யாருக்கு எதிராக அவர் அரசியல் பண்ண வர்றாரு அதை பதில் சொல்லுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டோட பிரதான கட்சி யாருங்க? திமுக. அப்போ ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சு வரான்னு சொல்றான்னா அவன் யாருக்கு எதிராக வரப்போறான்? அண்ணா திமுக பவர்லயே இல்லைங்க. அவன் கட்சி உடஞ்சு கிடக்குது, செதறி கிடக்குது. ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு நான் வரேன் 26ல் நான் வரேன், நான் முதலமைச்சர் கனவுன்னு சொல்றாங்கல்ல உங்க ஆளுங்க, அது நடக்குதோ நடக்கலையா? அப்ப யாருக்கு எதிராக வராரு? அவர் திமுக எதிராக அரசியல் பண்ண வராருன்னு சொல்றதுலேயே உங்களுக்கு என்ன இவ்வளோ தயக்கம்? உங்களுக்கு ஏன் இவ்வளோ பயம்? அப்படின்னா அப்போ காங்கிரஸ் விசிகா அவருடைய நடவடிக்கைகள் நகர்வுகள் எல்லாம் அதெல்லாம் அவங்கவுங்க செய்வாங்கங்க. திமுகவுக்கு எரிச்சலை ஏற்படுத்துவதற்காக அவர்கள் இதையெல்லாம் செய்வார்கள். கேள்வியிலேருந்து நழுவி போவாதீங்க. யாருக்கு எதிராக விஜய் அரசியல் களத்துக்கு வரார்? மோடிக்கு எதிராக, ஸ்டாலினுக்கு எதிராக? அவர் வந்து அவருடைய கொள்கைகளை ஏங்க அவர் தெளிவா சொல்லிட்டாருங்க, நான் பார்லிமெண்ட்டுக்கு எலெக்ஷனுக்கு வரல, அசம்பிளி எலெக்ஷன் தான் வராருன்னா யாருக்கு எதிராக வராரு? தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணுங்கிறது அவருடைய எண்ணமா இருக்கு. அப்ப யாருக்கு எதிராக வராரு கேளுங்க. மோடிக்கு எதிராக வராரா, ஸ்டாலினுக்கு எதிராக வராரா? இங்க தமிழ்நாட்டில் மோடி பெரிய பிளேயரா?
டெபாசிட் காலி 40 சீட்டும் திமுக இதுக்கு யாருக்கு பிஜேபிக்கு 40 தோத்துட்டாங்க இல்லையா? ஏதோ சில தொகுதிகளை டெபாசிட் வாங்கினாங்க. 40 தொகுதியில் பிஜேபி தோத்துருச்சு. பிஜேபி இஸ் அ நான் பிளேயர் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டோட பிரதான சக்தி அரசியல் சக்தி திராவிட முன்னேற்ற கழகம். அசம்பிளி தான் என்னோட குறின்னு அவர் சொல்லிட்டாரு. என்னுடைய இலக்கு அசம்பிளின்னு சொல்லிட்டாரு. அப்போ யாருக்கு போட்டியாக அவர் வராரு? யாருக்கு எதிராக வராரு? நான் இவ்வளவு சொன்ன பிறகு நீங்க ஏன் மௌனமா இருக்கீங்க? உங்களுக்கு எதுக்கு திமுக இவ்வளவு முட்டு கொடுக்குற வேலை? விஜய் வந்து திமுக என்ன ஒரே நிமிஷம் சார், கொள்கைலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். விஜய் அதிமுகவுடைய வாக்குகளை சார் ஒரு நிமிஷம் சார். விஜய் வந்து திமுக எதிராகத்தான் அரசியலுக்கு வருகிறார் என்று சொல்லுவதில் உங்களுக்கு ஏன் இவ்வளவு தெரியல சார்? அப்ப நீங்க தெரியலன்னு சொல்லாதீங்க. நீங்க ஜேர்னலிஸ்ட், நீங்க நடிக்கிறீங்க, நீங்க நல்லா நடிக்கிறீங்க. நீங்க திமுக முட்டு கொடுக்குறீங்க. திமுக எதிராக தான் விஜய் வராருன்னு சொன்னா திமுக கோபித்துக் கொள்ளும் என்று நீங்கள் தயங்குகிறீர்கள். நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டேன். அதிமுக பவர்லயே இல்லங்க, வாக்குகள் இருக்குல்ல சார். அதிமுக பவர் ஐயா, அதிமுக பவர்லயும் இல்ல, அதிமுக ஓட்டு உடஞ்சிருக்கு. நான் ஆட்சியை பிடிக்க போறேன்னு அவர் சொல்றாருன்னா யார்? திமுக சார் இருங்க சார். திமுக நகர்த்திட்டு ஆட்சியை பிடிப்பாரு, அதிமுக நகர்த்திட்டு ஆட்சியை பிடிப்பாரு. ஆட்சியை பிடிக்கணும்னா 2 பேத்தையும் நகர்த்தணும் சார். பவர்ல இருக்கிறது யார் சார்? இப்ப பவர்ல இருக்க திமுக சார். அதை பேசுங்க சார். பவர்ல நேத்து இருந்தவனை பத்தி பேசாதீங்க சார். இன்னைக்கு இருக்கவனை பத்தி பேசுங்க சார். திமுகவுக்கு எதிராகத்தான் விஜய் அரசியலுக்கு வருகிறார் என்பதை அங்கீகரிக்க கூட உங்களை போன்ற செய்தியாளர்களுக்கு இவ்வளவு தயக்கமும் அச்சமும் கலக்கமும் ஏன் வந்தது? எடப்பாடி ஜெயலலிதா பீரியட்ல கூட மோடி எதிர்த்து வாய் கிழிய பேசுறீங்கல்ல, ஏன் இங்க ஸ்டாலின் எதிர்த்து பேசுங்களேன்? உங்களால ஏன் முடியல சார்? நம்மலாம் உட்காந்து கள்ளக்குறிச்சிக்கு பேசணும். ஸ்டாலின் ஆட்சியில தவறுகள் நடக்கும் போது நான் உங்களை கூப்பிட்டு தான் பேட்டி எடுத்தேன். சிம்பிள் கொஸ்டின் தினேஷ் சார். எனக்கு விஜய் திமுக எதிர்த்து தான் வராராங்கிற வரல, தெரியல அவர் என்ன கொள்கைகள் சொல்ல போறாரு. பிரமாதமாக நடிக்கிறீர்கள். நீங்கள் திமுகவுக்கு முட்டு கொடுக்கிறீர்கள். விஜய் திமுகவுக்கு எதிராக வருகிறார் என்பது ஒரு குழந்தைக்கு கூட தெரிந்த விஷயமாக இருக்கும் பொழுது அதை வெளிப்படையாக சொல்வதன் மூலம் திமுக மனம் கோணி விடுமோ என்று நீங்கள் தயங்குகிறீர்கள். வாழ்க உங்கள் பத்திரிகா தர்மம். இந்த காரணங்கள்னாலதான் இப்போ திமுகவை சேர்ந்த எந்த தலைவர்களும் விஜய் பிறந்த நாளுக்கு வாழ்த்துலாம் சொல்லலையா? ஆனா விஜயும் அதே நேரத்துல நான் இந்த வாழ்த்து சொல்றாங்க சொல்லலைன்ற அதை அளவுகோலா வச்சு இந்த கான்செப்டை வைக்கல. ஓகே, இது விஸ் மினிமம் காமன் சென்ஸ். நான் 26ல் ஆட்சியை பிடிக்க போறேன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் யாருக்கு சாதகமா, அவர் யாருக்கு த்ரெட்டா வராரு? அந்த த்ரெட் வந்து நடைமுறையில் அவ்வளவு. ஆமா, நான் வந்து விஜய் வந்து திமுகவை வீழ்த்திடுவாரு நான் சொல்லல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விஜய் அட் த மேக்ஸிமம் அப்படி இருக்கு. That's a perception. Vijay at the maximum could be a disturbing factor, disruptor for DMK. He cannot be a victor. உதயநிதி ஸ்டாலினுக்கு கண்டிப்பாக விஜய் ஒரு டிஸ்ரப்டராக இருப்பார். அவர் வெற்றியாளராக 26ல் இருக்க முடியாது. அவருடைய வருகையால் மறுபடியும் சொல்கிறேன், டிஸ்டர்ப் ஆக போகிறது. அது நியூசன்ஸ் வேல்யூவாகவும் இருக்கலாம், அல்லது உண்மையிலே ஓரளவு அசைச்சு பார்க்குறதாகவும் இருக்கலாம். கண்டிப்பாக திமுக தானே ஒழிய மற்றவங்களுக்கு கிடையாது. அலையன்ஸும் டிஸ்டர்ப் ஆகுமா சார்? தட் டிபெண்ட்ஸ். அடுத்த 2 வருஷம் டெல்லி பாலிடிக்ஸ் என்ன ஆக போகுதுன்றது. ஏன்னா திமுகவோட கடந்த 3 தேர்தல்களில் கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சிகளுக்குள்ள வருத்தங்கள் இருக்கின்றன. அடுத்த எலெக்ஷனில் இந்த முறை கொடுத்த சீட்டை விட அதிகமாக கிடைக்காதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. எல்லாருக்குமே எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது ஒரு நல்ல கூட்டணி, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், கொள்கை சார்ந்த கூட்டணி. கலைஞர் கூட செய்யாத சாதனையை ஸ்டாலின் செஞ்சுருக்காரு. பிகாஸ் ஒரே கூட்டணி 3 தேர்தலில் தொடர்வதும் அது தொடர்ந்து வெற்றி வாகை சூடுவதும் கலைஞர் கூட செய்யாத சாதனை. பட் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு கடந்த 3 தேர்தல்களில் 19, 21, 24 அவர்கள் வந்து திமுக கொடுத்ததை வாங்கிக்கிட்டு போன மாதிரி இந்த முறை இருக்காது. 26ல் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வில் பி ஹை. அந்த இடத்துல பார்கெனிங் பவர் கூடலாம். விஜய் வந்து அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஹோப்பு கொடுக்கலாம். நான் ஆனால் இவ்வளவும் சொல்லும்போதும் சொல்கிறேன், விஜயால் வந்து திமுகவை 26ல் வீழ்த்துவது என்பது மிக மிக கடினமான காரியம். அதற்கு வாய்ப்பு கிட்டத்தட்ட இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். ஆனால் டிஎம்கேவோட சான்சஸ் அவரால் வந்து டென்ட் பண்ண முடியும். அவர் டென்ட் பண்ணுவார், அதாவது வந்து குறைப்பார். அண்ட் வாக்கு சதவீதத்தில் ஓரளவு சரிவை ஏற்படுத்துவார். அது வந்து திமுகவுக்கு வந்து இட் வில் பி அ சேலஞ்ச். ஓகே, அப்படி தான் நம்ம அதை எடுத்துக்கணும். ஓகே, என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார்.